உண்மையிலேயே நான் சினிமா விட்டு முழுவதமாக விலகிறாரா அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. அதில் வரக்கூடிய காலங்களில் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. இந்த படம் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு புதுப்பேட்டை வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அது கொஞ்சம் நிறைய பேருக்கு அது புரியாமல் போயிடுச்சு அந்த படம். இல்லை, அவர் பேசினா எல்லாமே சர்ச்சையாக தானே வருது. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்துட்டு கடைசியில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டார். அந்த பாட்டுலன்னா இந்த படம் இந்தளவு கூட போயிருக்காரு. அதனால் அவர் ஒரு விரக்தியில் சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன ஒன்றும் கூட எடுத்துக்கலாம், நம்ம பாட்டு இவ்வளோ பெருசாகிடுச்சு, கிட்ட ஆயிடுச்சு, நம்மளை உண்மை கண்டுக்கலையே. அது வந்து அனிருத்துக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் போயிட்டார், எங்கெங்கே அடுத்தடுத்து போயிட்டார். அந்த பாட்டு வந்து மில்லியன் கணக்கில் போயிடுச்சு. தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஒரு பக்கம் ட்ரக்ஸு, போதை, இந்த மாதிரியான கலாச்சார படங்கள் வந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு சில டேரக்டர் இந்த தமிழ் சினிமாவை உலக அரங்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உண்மையில் அது பாராட்டக்கூடிய விஷயம். பிகைன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு சினிமா பத்தின நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுபையர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் வந்து சினிமால இருந்து விலகிறதா அறிவிச்சிட்டாரு. அதே மாதிரி இப்போ எப்பயுமே கம்பேரிஷன் இருக்கும், ரஜினி கமல், விஜய் அஜித். இப்போ வந்து விஜய் அப்படின்ற இடத்த ஃபில் பண்றதுக்கு வேற யாரும் வருவாங்களா, இல்லை அஜித் அவர்களே தனிக்காட்டு ராஜாவா இருப்பாரா? இது எப்படி போகும்? ஒரு இடத்தை இன்னொருத்தர் ஃபில் பண்ணுறதுங்கிறது வந்து இல்லை, வேற ஒரு செட்டு தான் வரும். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கு ரஜினி, கமல், அடுத்து வந்து அஜித், விஜய், அப்புறம் தனுஷ், இந்த மாதிரி வேறு ஆட்கள் தான் வருவாங்க. அந்த இடத்தை ஃபில் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் இனிமேல் அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் ஓரியன்ட் மக்கள் அதை நோக்கி போக மாட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் சினிமாவினுடைய தலைமை வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி படங்களில் வந்து 3 நாள் 4 நாள் அதிகபட்சம் 1 வாரம் தான் ஓடுது, எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும். அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற பட்சத்தில் நடிகர்களை நோக்கி இனிமேல் மக்கள் போக மாட்டாங்க. நல்ல படங்கள் மட்டும்தான் செலக்டடாக, அப்படி ஹாலிவுட்டில் நல்ல படங்கள் மட்டும் பார்ப்பாங்க. பெருசாக ஆர்டிஸ்ட் பேஸ்டு போகாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் வருகிற காலகட்டங்கள் நடக்கும். அந்த இடத்தை ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு முதல்ல அவர் ஸ்டெடியாக இருக்காரான்னு தெரியணும். விஜய் உண்மையிலேயே நான் சினிமா விட்டு முழுவதமாக விலகிறாரா அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. அதில் வரக்கூடிய காலங்களில் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. இப்போதைக்கு சினிமாவில் தான் இருக்கிறார். அவர் விலகட்டும், அடுத்து அது என்ன நடக்குங்கிறது பார்க்கலாம். அரசியல் பற்றியே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட்டில் நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. எதனால், ஏன் இப்படி சொல்லியிருக்காரு? இல்லை, அவர் பேசினா எல்லாமே சர்ச்சையாக தானே வருது. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்துட்டு கடைசியில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டார். அந்த ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் என்னது ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும். ரெண்டாவது, அவரை சுற்றி ஒரு அரசியல் ஆரம்பத்துலேருந்து இருந்துகிட்ருக்கும். அவர் ஆதரித்தாலும் தப்பு, அவர் எதிர்த்தாலும் தப்பு. இப்போ அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. சமீப காலமாக 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கு. ரசிகர்கள் மத்தியில், அவர்களுக்கு மத்தியில் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரஜினி இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டார், அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அவரை பற்றி ஒரு அரசியல் கருத்தோ ஏதாவது சொல்லி அது வேறு மாதிரியான சர்ச்சையாக போயிடும். அதனால் ஒரு நல்ல முறையில், டீசெண்டான முறையில் பிரச்சனைகள் வராமல் அவர் தவிர்த்திருக்கிறார். வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார், அதோட தவிர்த்திருக்கிறாரு. அதுதான் அவர் செய்ய முடியும். நான் அதுக்கு மேலே போகிறப்ப அது வேறு மாதிரியான பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். அது வேட்டையன் படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜோட படம் ஒர்க் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஏப்ரல் மாதம் அந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக மற்ற ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு, டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஏப்ரல் மிடில் இல்லாட்டி கடைசியில் அந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு எல்லா வேலையும் தயாராகிட்டு இருக்காங்க. இவர் இந்த படம் இந்த மாதத்தில் மார்ச்சோட இவர் இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆகிறாரு. வேட்டையன்லேருந்து வந்து 1 மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து ஏப்ரல்லேருந்து அந்த படத்துக்கு போகிறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு கட்ட தகவலாக இருக்குது. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இன்றைக்கி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்களாம். பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் கம்மிட் ஆகிற மாதிரி தகவல் இல்லை, பேசிகிட்டு இருக்கிறாங்க மட்டும் தான். இப்போ ரம்பா அவருடைய கணவர் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த நிகழ்ச்சி பாதியிலே நின்று போகுது. என்ன காரணம், என்ன குழப்பம்? ரம்பாவின் கணவர் இந்திரன் அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். கனடாவில் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இந்தியாவிலையும் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஸ்ரீலங்காவில் அவருடைய சொந்த நாடு வந்து ஸ்ரீலங்கா, இலங்கையை சேர்ந்தவர். அங்கே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்குது. அப்போ யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அவர் அந்த பகுதியில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவோம், தன்னை வந்து அங்கே முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக ஒரு ஷோ ஒன்று பண்ணுறாரு. அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அதாவது யாழ்ப்பாணத்துக்குன்னா தமிழ்லேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ரொம்ப கம்பல் பண்ணி கலா மாஸ்டர் தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வர்றாங்க அப்படின்னு அந்த மக்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க. என்ன நீங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு என்ன இதாக இருக்குது, நாங்கள் என்ன யார், அப்போ எங்களை நீங்கள் வந்து குறைச்சி மதிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு.
அது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த நிகழ்ச்சியில் வந்து எக்கச்சக்கமான கூட்டம், கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே தான் அந்த கெப்பாசிட்டின்ற போது 1.25 லட்சத்துக்கு மேலே மக்கள் வந்தோடனே அங்கே பெரிய அடிதடி பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு சில அமைப்புகள், இலங்கையில் இருக்கக்கூடிய நம்ம யாழ்ப்பாணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள் இது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு, இனிமேல் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாதுன்னு தொடர்ந்து அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் வந்து கலா மாஸ்டரை பற்றி இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்லாம் டிசைன் பண்ணி அதெல்லாம் சமூக வலைத்தளங்களை போட்டு கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அவர் பேசுகிற அந்த பேச்சு அந்த மக்களை வேறு மாதிரியான, அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறாருன்னு தெரியல, அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நிகழ்ச்சி நடத்துகிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னது அது வேறு மாதிரி போய் இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி பெரிய அடித்தடி பிரச்சனைகள்லாம் நடந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லாம் கூட அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நடந்து இன்றைக்கி நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. அவர் இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம், அவருடைய நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான், நான் விருப்பப்பட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருக்கலாம். அப்படி இது தவறாக சொன்னதுனால முதல் கலா மாஸ்டர் மேலே அந்த கோவம் திரும்பி அவரையும் வச்சு நிறையா ட்ரோல் மீமெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இடையில அந்த நிகழ்ச்சி அறகுறையாக முடிஞ்சு நடந்திருக்காது. சமீபத்தில் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவருடைய கான்செர்ட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒருவேளை இது திட்டமிட்டு பண்ணாங்களா, இல்லை அவர் சம்மந்தப்பட்ட ஆட்களே இந்த மாதிரி அதிகமாக எதுவும் டிக்கெட்ஸ் கொடுத்தனால கூட்டம் அதிகமாக வந்து? இல்லை, அதாவது இந்த போருக்கு பிறகு இலங்கையில் வந்து இப்போ தான் மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க. இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் வெளி இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நடிகர் நடிகைகள் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக போகிறாங்க. அப்படிங்கும் போது அந்த அரேஞ்ச்மெண்ட் அவங்க சரியில்லாமல் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்கச்சக்கமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அந்த லேம்ப் டவர் மாதிரி வச்சுருக்காங்க, அதுலாம் கூட ஏறி நின்றுருக்காங்க. பார்க்குறப்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து குமிஞ்சதுனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது எல்லை மீறி போயிடுச்சு. போலீஸினுடைய கை மீறி போய் அங்கே ஒரு பெரிய சின்ன அடிதடி ஆகி ஒரு சின்ன வாக்குவாதமாகி நடந்து முடிஞ்சிருக்கு. இதுதான், வேற ஒன்றும் அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ புதுப்பேட்டை 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா செய்திகள் வந்திருக்கு. இப்போ அதில் இருக்கிற கேஸ்டிங்கே அப்படியே தொடருமா? சோனியா அகர்வால் கூட இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து எனக்கு செல்வராகவன் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன நடக்கும் புதுப்பேட்டை 2? புதுப்பேட்டை 2 செல்வராகவன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம். சமீபத்தில் அவர் எந்த படம் பெருசாக போகல. அப்படிங்கும் போது இந்த படத்தை, ஆனால் அன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, புதுப்பேட்டை வந்து இப்போ வந்திருந்ததுன்னா அந்த படம் பெருசாக போயிடும். 2 இயர்லியாக அவர் திங்க் பண்ணிட்டார் அவர். அந்த படம் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு புதுப்பேட்டை வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அது கொஞ்சம் நிறைய பேருக்கு அது புரியாமல் போயிடுச்சு. அந்த படம் வட சென்னை மாதிரி இப்போ போயிருக்கும் அந்த படம். ஆனால் இப்போ கரெக்டான நேரத்தில் ஒரு மேட்டரை சூஸ் பண்ணுறாரு. புதுப்பேட்டை 2 அந்த புதுப்பேட்டையோடைய கண்டினியூஷனா இல்லை அதனுடைய தீமை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற புதுசாக ஒரு கதை பண்ண போகிறாரான்னு தெரியல. சோனியா அகர்வால் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதனால் இப்போ அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, நான் கூப்பிட்டா நானும் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா செல்வராகவன் மாதிரி ஒரு டேரக்டர் திருப்பி கம்பேக் வர்றப்ப அது நிறையா எதிர்பார்ப்புகள் இருக்கும், அது நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. மற்றபடி எந்த ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கதையுமே அந்த படத்தினுடைய கண்டினியூஷனா இல்லை வேற ஒரு கதைக்களமா, ஏன்னா டைட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு வேற ஒரு கதைக்களமா அப்படிங்கிற தகவலும் இப்போதைக்கு இல்லை. ஆனால் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக ஏப்ரல் ஆர் மேல அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதாக தகவல் வந்துட்டு இருக்கு. எஸ்கே அவருடைய 21 அதோட ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்தோம், நல்லா இருந்தது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸு மும்பையில் ஒரு பெரிய பேக்ட்ராப்பில் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்களை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த படம் முடிஞ்சோடனே ஏஆர் முருகதாஸ் படம் பண்ணுறாரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அவர் கதை கேட்காம அந்த படத்தை பண்ண மாட்டார். அந்த டேரக்டருக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்போ ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர். அப்படிங்கும்போது இந்த கிளிம்ஸ் இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப முதல்ல ஆல்ரெடி போஸ்டர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறதாக தகவல் வந்தது. அப்புறம் கடைசியில் அந்த கிளிம்ஸ் வீடியோவை போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, புது அட்டம்ப்டாக இருக்குது. சிவகார்த்திகேயனை ஒரு காமெடி படம், இந்த மாதிரி குழந்தைகளுக்கான படம், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படமாக பார்த்துட்டு இருந்த நமக்கு இது ஒரு வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்குது. அந்த பார்க்குறப்ப ஒரு புது அட்டம்ப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பொதுவாகவே கதைக்களம் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கும் போது அது கனெக்ட் ஆகிறது ஈஸியாக இருக்கும். இது மிலிட்ரி ஆஃபீஸரை வந்து நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை, ஏன்னா அங்கே தான் மோஸ்ட்டாக ஷூட் போச்சுன்னு கேள்விப்பட்டோம். இது எப்படி வரும்னு நினைக்கிறேன். அது ஒரு போர்ஷன் மட்டும்தான் அங்கே இருக்கும், அதோடைய ஒரு போர்ஷன் மட்டுமே. இப்போ துப்பாக்கி போகிறோம் பார்த்தீங்கன்னா படம் வந்து படம் முழுக்கவே அங்கே இருந்தாலும் அந்த கதையினுடைய விறுவிறுப்பு போயிடும். நம்ம எந்த பேக்ட்ராப்புங்கிறது மேட்ரு கிடையாது. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு படம் எந்த இடத்துல இருந்தால் கூட, நம்ம இங்கிலீஷ் படம் மொழியை தெரியாமல் பார்க்குறோமே அப்படிங்கிறது அந்த லொக்கேஷன் ஒரு முக்கியம் கிடையாது. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா சிவகார்த்திகேயனை வேறு நம்ம ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பையன், சும்மா வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்க ஒரு 2 பசங்க, ஒரு லவபிள் பாய், இந்த மாதிரியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்க அந்த மாதிரி ஆட்களை வேறு ஒரு டைமென்ஷனில் பார்க்குறப்ப அது உண்மையிலே வந்து ஒரு புதுசாக இருக்கும் நமக்கு. அந்த புது கதைக்களம், புது கெட்டப்பு, புது ஸ்டோரி நரேட்டிங்லாம்
ஒரு புதுசாக இருக்கும். அந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்குறப்பே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த லொக்கேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கதை ஸ்கிரிப்டும் நல்லா இருந்ததுன்னா அது எங்கே இருந்தாலும் நம்ம பரவாயில்ல போயிடும். ஏஆர் முருகதாஸ் சார் அவர்கள் வந்து தர்பாருக்கு அப்புறமா வந்துட்டு 400 கோடி பட்ஜெட்ல வந்து பாலிவுட்ல ஏதோ படம் பண்ண போறதா செய்திகள் வெளியாயிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, அது ஆல்ரெடி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் வச்சுருக்கிறாங்க. அது செய்திகள் அப்படி எப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் சிவகார்த்திகேயன் படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, இந்த படம் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு வெளியே வந்தோடனே இப்போ இந்த படத்தினுடைய வேலைகளில் தான் அவருக்கு. ஆனால் அந்த ஹிந்தி ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் இமீடியட்டாக அவர் ஸ்டார்ட் பண்ண போகிற படம் சிவகார்த்திகேயன் படம். தமிழர் பெருமை பேசக்கூடிய படமா வந்து சிம்பு நடிக்கிற படம் இப்போ சமீபத்தில் இப்போ வரப்போகிற படம் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அதை பற்றின கொஞ்சம் விளக்கமான தகவல்கள் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை, அதில் வந்து என்னென்னா பேக்ரவுண்ட் வந்து முழுக்க முழுக்க நிறைய போர்ஷன் சிஜியில் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க. தமிழர் பெருமையை பேசுகிற படமா அப்படின்றதுலாம் இன்னும் வரக்கூடிய தகவலாக தான் இருக்க வழியா அது கன்ஃபார்ம் பண்ணல. அது என்ன மாதிரியான ஸ்டோரி, என்ன மாதிரியான இதெல்லாம் ஒன்றும் யாருமே தெரியல. ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மிக்ஸ்டு ஒரு மூவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு நிறைய சிஜி ஒர்க் நிறையா கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அந்த படத்தில் மேஜர் பார்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கும் அப்படின்றாங்க. அது தமிழர் பெருமை பேசக்கூடிய படமா என்னங்கிறது இது வரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லாது. இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வேட்டையின் திரைப்படத்துக்கு அப்புறமா என்ன பண்ண போறாரு, என்ன ப்ராஜெக்ட்ஸ் அவர்கிட்ட? அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் போல, நான் வந்து டேரக்டராக ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் கூட இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன் பண்ணால் அவங்க 2 பேரும் டேரக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த படம் இப்போ வேட்டையன் ப்ராசஸ் போயிட்டு இருந்தாலும் அந்த ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. இப்போ அதுமான வேலைகள்லாம் நடந்துருக்கு. லோகேஷ் கனகராஜோட ப்ரொடக்ஷனில் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு லோகேஷ் கனகராஜ். லால் சலாம் திரைப்படத்தோட வசூல் அப்படின்றது எந்த அளவில் எதிர்பார்த்த அளவில் நடந்துச்சா? இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அது படம் நம்ம ஆல்ரெடி தெரியும், படம் பெருசாக போகலை. வசூல் வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி படம் பார்த்துட்டே அப்போ நல்லா இல்லைன்னு தான் சொன்னாங்க. இன்னொரு விஷயம், கூடுதல் தகவல் என்னென்னா, லால் சலாமில் ஒரு குறிப்பிட்ட ஃபுட்டேஜ் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு படத்தை பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் ஒரு மாதிரி இருக்கும், இடையில இன்டர்கட் போயிட்டு வருவாங்க, ஃப்ளாஷ்பேக் போகும், நிறையா எடிட்டிங் சைடில் வந்து நிறையா ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கிறப்ப இந்த படத்தினுடைய சில ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சோம். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ரீஷூட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு சரியாக மேட்ச் ஆகாமல் இருக்குது. ஒரு ஸ்டேஜில் படத்தை ட்ராப் பண்ணுறாங்கள மூடலாம் இருந்திருக்காங்க. அப்புறம் கடைசியில் சரி படம் ட்ராப் பண்ணால் வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பெருசாக ஒன்றும் போல், கலெக்ஷன் பெருசாக ஒன்றும் போல், மிகப்பெரிய ஒரு லாஸ் தான் அந்த படம். தமிழ் திரையுலகில் வந்துட்டு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் வர்றது ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இப்போ ஓடிடியில் வந்து கீர்த்தி சுரேஷை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் இருந்தது. அது ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் இப்போ ஃபீமேல் ஓரியன்டாக நம்ம இப்போ அன்னபூர்ணி பண்ணாங்க, பெருசாக வந்துட்டு போகலை. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மே வந்து டிமாண்ட் பண்ணுறது வந்துட்டு இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க. ஏன் தமிழ் சினிமாவில் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் பெருசாக வரல? ஓடிடியில் இப்போ எந்த படமே வாங்குறதில்ல பெருசாக, வந்து அவங்க ஓடிடியில் பெருசாக பிஸ்னஸ் இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரி. அதனால் எந்த படமே பெரிய படங்கள் மட்டும்தான். நெட்ஃப்ளிக்ஸே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 படம் பெரிய படங்கள் மட்டும்தான் வாங்கியிருக்கோம் 2024ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. மற்ற எந்த படத்தையும் அவங்க மூவ் பண்ணல, வாங்கலை. அதனால் வெயிட்டிங்கில் இருக்குது. ஹீரோயின் ஓரியன்டான வாங்கின படங்கள் சில படங்கள் சரியாக போகல. அதனால் அன்னபூர்ணி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் அந்த படம். அதனால அந்த ஹீரோயின் ஓரியன்ட் படங்கள் வாங்குறது மொத்தத்துக்கே அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா தியேட்டருக்கெல்லாம் அந்த படம் பெருசாக போக மாட்டேங்குது. அறம் தவிர அறம் படத்தை அடுத்து ஹீரோயின் பேஸ்டு படம் தமிழில் பெருசாக ஒன்றும் போடலை. அப்படிங்கும்போது அறம் வந்து இந்த கதை இருந்ததுனால அதில் யார் நடிச்சிருந்தாலும் போயிருக்கும், நயன்தாராவில் யார் நடிச்சிருந்தாலும் போயிருக்கும், அதனால் அந்த படம் போச்சு. மற்றபடி ஹீரோயின் பேஸ்டு ஒன்றும் பெருசாக தமிழில் போகாதனால எப்பயுமே அது ஒரு பஞ்சமாகவே தான் இருக்குது ஹீரோயின் பேஸ்டு. அதாவது தெலுங்கில் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அந்த விஜயசாந்தி வந்து தெலுங்கில் அவங்க நடித்த படங்கள் பெரிய லெவலில் போச்சு. ஒரு காலகட்டங்கள் அந்த படங்களை தமிழில் டப் பண்ணி தமிழ்லையும் பெருசாக போச்சு. பூவென்று போயிலானது, வைஜெயந்தி ஐபிஎஸ், நிறையா படங்கள் அவங்க தெலுங்கில் அவங்க சோலோவாக பண்ண படங்கள், ஃபைட்லாம் நல்லா பண்ணுவாங்க. அந்த படம் அதெல்லாம் போச்சு. அது ஒரு ஸ்டேஜில் மாறிடுச்சு. அப்படி மாறி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்தே மாறிடுச்சு. இப்போ சமீபத்தில் அந்த அறம் தவிர அடுத்து எந்த படமும் ஹீரோயின் பேஸ்டு படம் போகலை பெருசாக. அப்படிங்கும்போது அது ஒரு ட்ரையான ஒரு போர்ஷனாக இருக்கிறதுனால அவங்களும் அப்படியே கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய படங்களில் கூட இப்போ ஹீரோயின், அதுவும் நல்ல ஃபெமிலியரான ஃபேமஸான ஹீரோயினை கூட வந்து சும்மா வந்து ஒரு ஹீரோயினுக்காக போடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்னும் நிலைமை அப்படி இருக்குது. இல்லை, அது தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இந்திய சினிமாவிலே அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் ஆரம்பத்துலேருந்து. இன்றைக்கி இல்லை, அது ஆரம்பத்துலேருந்து ஹீரோயினுங்கிறது வந்து ஒரு பேர், ஒரு 2 சாங்ஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்களே ஒழிய அது ஆரம்பத்தில் இருந்து கதைக்களங்களை மாற்றணும். கதைக்களங்களை மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் குடும்ப சூழ்நிலை இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தானே கதையில் வருது. அப்படிங்க அந்த குடும்பத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி தான் வரும். இது மாற்ற முடியாது. ஹீரோயின் பேஸ்ட் படங்கள் போக மாட்டேங்குது.
இப்போ ஹீரோயினாக இருக்கிறவங்க அந்தந்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி தான் இருக்கிறாங்க வழியே அவங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் தான் இருக்காது. சில படங்கள் கதைக்கு தேவைப்படுகிற படங்கள் அந்த மாதிரி வரும். இப்போ முழுக்க முழுக்க நம்ம சினிமான்றது கமர்ஷியலைஸ்ட் ஆயிடுச்சா சார்? ஆமாம், கமர்ஷியல் தானே சினிமா. யாரும் காசு போட்டு கலை செலவு பண்ண போகிறாங்க? படம் இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து மினிமம் படம் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி சின்ன படம் எடுக்க முடியாது. அப்படிங்கும் 5 கோடி ரூபாய் ஒருத்தர் வந்து பணம் போட்டு எடுக்கிறாருன்னா அவருக்கு வந்து ரிட்டர்ன் வரணும் இல்லையா? யாரும் கலை சேவை செய்கிறதுக்கு வந்து பணத்தை போட மாட்டாங்க இல்லையா? கலை சேவை டைரக்டர் செய்வார், ஆனால் ப்ரொடியூசர் இருக்கிறவர் பணம் போடுறவர் இல்லையா? அவருக்கு ரிட்டர்ன் வரணும்ல. அதனால் வந்து கமர்ஷியல் தான் ஆரம்பத்துலேருந்தே. சினிமா ஒரு கமர்ஷியல் தான். அதில் யாரும் வந்து நாங்கள் வந்து பணம் வாங்காமல் நடிக்கிறேன், இந்த கதை கட்டி இம்ப்ரெஸ் ஆகிட்டு நான் வந்து பணம் இல்லாமல் நடிக்கிறேன்லாம் சும்மா போய் சொல்லுவாங்க. எல்லாமே பணம் தான். அவங்களுக்கு வந்து இந்த ஒரு படத்தில் நடித்தா நமக்கு அடுத்தடுத்த படங்களில் வாய்ப்பு கிடைக்கும், சம்பளத்தை ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவேஷனில் தான் பண்ணுவாங்களே ஒழிய யாரும் கலை சேவையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது ப்ரொடியூசராக இருக்கிறவங்க, பணம் போடுறவங்க, அவங்க வந்து கமர்ஷியலாக தான் பார்ப்பாங்க. தக் லைஃப் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த படத்துக்காக வெளிநாடுகள்லையும் போய் ஷூட் பண்ணுறாங்க. இப்போ ஏதோ அவர் யூஎஸ் போயிருக்கிறதா செய்திகள் வருது. இது வந்து இப்போ சினிமா அரசியல் இப்படி இருக்கிறாரு, இது அரசியல் வாழ்க்கையை வந்து அவருக்கு பாதிக்குமா? இல்லை, அரசியல் சினிமாவும் ரொம்ப நாளாக தானே இருக்காரு. ரெண்டையுமே பேர் பண்ணுறாரு இல்லையா? உங்களுக்கு போன எலெக்ஷனில் அவர் இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போனார், இந்த பக்கம் பிக் பாஸ்ல நடிச்சிட்டு இருந்தார். அதனால் அவர் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடுவார். கமல் வந்து அதை ரெண்டு பிளான் பண்ணியே தான் பண்ணுறாரு. ஒன்று சினிமாவும் இருக்கணும், இந்த பக்கம் அரசியல் இருக்கணும். அரசியல் அவர் ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணுறாரு, மேஜராக சினிமா தான் பண்ணுறாரு. ஒரு பக்கம் பிக் பாஸ் பண்ணுவார், ஒரு பக்கம் ப்ரொடக்ஷனில் இருக்கிறாரு, ஒரு பக்கம் படம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அதில் தான் பிஸியாக இருக்காரு. அரசியலை வந்து ஒரு பார்ட் டைமாக வச்சுருக்காரு. ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்ணார். பெருசாக அதை எடுப்படல. சரி, ஓகே, அதையும் விட்டுற வேணாம் அப்படின்ற மாதிரி அதை வச்சு அரசியல் பாதிப்பில் இருக்கா. அரசியலில் சொல்லப்போனால் ஏற்கனவே அவர் பாதித்து போய் தான் இருக்கிறார். அவர் பெருசாக ஒன்றும் அரசியலில் வரலையே. நல்லா அரசியலை அவர் பார்ட் டைமாக வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான். ஒய் திஸ் கொலவெறி அந்த பாடலோட ஹிட்டு தான் வந்துட்டு 3 படத்தோட தோல்விக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர்களுடைய தவறான கண்ணோட்டம். அது படம் வந்து நல்லா இருந்ததுன்னா போயிருக்கும். படம் பார்த்தா எல்லாருமே பார்த்துருப்போம். பெருசாக அந்த படம் ஸ்கிரிப்ட் வைஸில் நிறைய தொய்வுகள் இருந்துச்சு. ரெண்டாவது, அந்த படம் அப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரிய வச்சதே அந்த பாட்டு தான். அந்த பாட்டு இல்லைன்னா இந்த படம் இந்த அளவு கூட போயிருக்காது. அதனால் அவர் ஒரு விரக்தியில் சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன ஒன்று கூட எடுத்துக்கலாம், நம்ம பாட்டு இவ்வளோ பெருசாகிடுச்சு, கிட்ட ஆயிடுச்சு, நம்மளை உண்மை கண்டுக்கலையே. அதுலேருந்து அனிருத்துக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் போயிட்டார், எங்கெங்கே அடுத்தடுத்து போயிட்டார். அந்த பாட்டு வந்து மில்லியன் கணக்கில் போயிடுச்சு. நிறைய லாங்குவேஜில் வந்து அந்த பாட்டை வந்து கொண்டாடிட்டாங்க. ஆனால் அந்த படத்தில் டைரக்டர் என்னை யாருமே பார்க்கலையடா அப்படிங்கிற அந்த விரக்தியில் கூட அவங்க அதை சொல்லியிருக்கலாம். அது அவங்களுடைய அந்த விரக்தியில் சொன்ன விஷயம்தான். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த பாட்டு இல்லைன்னா அந்த படம் வந்து இந்த அளவு கூட பெருசாக போயிருக்காது. பெரிய வெளியே தெரியாமல் போயிருக்கும். தனுஷ், சிவகார்த்தி இந்த மாதிரியான நாட்களை வச்சு இந்த அளவு கூட தெரியாமல் போயிருக்கும். அப்போ அவங்க அந்த விரக்தியில் சொல்கிறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அது கொட்டுக்காளி திரைப்படம் வந்து பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் சினிமாக்கள்ல இருக்க நிறைய படங்கள் சர்வதேச அரங்கில் வந்து பாராட்ட பெற்றுட்டு இருக்கு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வெற்றிமாறன், சூரி போன்ற டெக்னீஷியன்ஸ் வந்து தமிழ் சினிமாவை இன்றைக்கி உலகரங்கில் கொண்டு போயிருக்கிறாங்க. நம்ம அந்த இன்றைக்கி காட்சிகள்லாம் பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு பூரிச்சு போகிற மாதிரி இருக்குது. அந்த ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா விடுதலை 2 உடைய அந்த ஸ்க்ரீனிங் முடிஞ்சவொடனே ஓல் தேட்டரும் வந்து சின்ன கிளாப் பண்ணதை பார்த்தோம். நம்ம அதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் எடுத்த ஒரு படம், அது வேட்டி சட்டியோடு நிற்கிறார் ஸ்டேஜில் வெற்றிமாறன். அதை வந்து உலக நாட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய சினிமா ரசிகர்கள் எந்திரிச்சு கைத்தட்டி வைக்கிறது தான் பார்க்குறப்ப உண்மையிலேயே நம்ம தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அந்த கொட்டுக்காளி படம் பார்த்திங்கன்னா அது கூடுதல் ஏற்கனவே சொன்னோம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் சவுண்டில் பண்ணியிருக்காங்க படம். அது ஒரு புது அட்டம்ப்டாக இருக்கும். அந்த மதுரை பக்கத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அப்படி பேஸ் பண்ணி அந்த படம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படக்கூடிய படமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஒரு பக்கம் ட்ரக்ஸு, போதை, இந்த மாதிரியான கலாச்சார படங்கள் வந்துகிட்டு இருந்தால் கூட ஒரு சில டைரக்டர்ஸ் இந்த தமிழ் சினிமாவை உலக அரங்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உண்மையில் அது பாராட்டக்கூடிய விஷயம். இன்னைக்கு எங்களோட சினிமா சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். பிகின் சினிமா வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.